ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. திமுக ஊழல் பெருச்சாளி அப்படின்னு வைகோ பேசினார். அப்புறம் இதையே இப்போ சொல்கிறீங்க, அப்போ சொல்லலைன்னு சொல்லி நேர்வுகள் கேட்டபோது தான் கோவமாக வந்து தலையில் இந்த முண்டாசெல்லாம் கட்டிக்கிட்டு கோவமாக பேசினார். அதுக்கு தான் அது. அப்போ அந்த 2 எம்எல்ஏவை என்ன கேள்வி கேட்டாங்கன்னா வைகோவை பார்த்து, எங்களை ராஜினாமா பண்ண சொல்கிறீங்களே, உங்கள் பையன் எம்பி ஆனார், அவர் திமுக கூட்டணியில் இருக்கும்போது தானே எம்பி ஆனார், அவரை ராஜினாமா பண்ண சொல்ல வேண்டியதுனா இவர் என்ன பண்ணார், பொதுக்குழுக்கே போகாமல் விட்டார். யார்? துரை வைகோ. இப்போ அதுக்கு பதில் சொல்கிறார். திருப்பி நிருபர்கள் கேட்குறாங்க, அதுக்காக என்ன பதில் சொல்கிறாரு, நாயகன் கமல்ஹாசன் மாதிரி அவங்கள நிறுத்த சொல்லுங்கள், நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 40 பேர் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நான் ராஜினாமா பண்ணேன். ஏன்னா அந்த 40 பேருக்கு ஒரு ஓட்டு இருக்கான். ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன், அவங்க 40 பேர் இப்போ ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் என்ன இருக்குது? புல்வாமாவில் ஒரு வெடிகுண்டு வெடித்து 40 பேர் வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் எதிர்பாராமல் தீவிரவாதிகள் வந்து தாக்குதலில் உயிரிழந்தார்கள். அப்படி வரக்கூடிய இதில் இந்த அம்மா வந்து இவங்க எல்லாரையும் வந்து நடு ரோட்டில் தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி என்ஐஏ வாசலில், அலுவலக வாசலில் போராட்டம். எனக்கு தெரிஞ்சு அப்படி அறிவித்தாங்களே தவிர போராட்டம் பண்ணதாக தெரியல. பண்ணியிருந்தால் கைது பண்ணியிருப்பாங்களோ என்னமோ. என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி பேசும்போதே கைது செஞ்சிடணும். யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் அரசியல் ரீதியாக, ஆனால் ஒரு பண்பாடு நாகரிகம் தேவை. இதை மாதிரி பேசுவதை வந்து, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பிரதமரை பேசுபவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டு முதல்வரையும் பேசுவார்கள். நம்ம அதையும் தான் கண்டிக்கிறோம். யார் முதல்வர் என்பது ஸ்டாலினாக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும், விஜய் அவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு முதல்வர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் ஒரு கொள்கை ரீதியான விமர்சனமாக இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் அவமானப்படுத்தக்கூடியதை, இந்த மாதிரி ஒரு வன்முறையை, கலவரத்தை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதுதான் நமது கருத்து. இப்பொழுது சமீபத்தில் சில அமைச்சர்களுடைய செயல்பாடு வந்து உளவுத்துறை மூலமாக முதல்வருக்கு, உளவுத்துறை மூலமாகவும் அதில் மற்ற இது மூலமாகவும் வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு அவர் காதை சென்றடைந்து ஒரு பெண் அமைச்சர் உட்பட 8 அமைச்சர்களுக்கு கல்தா கொடுக்கப்படுகிறது. கல்தானா சல்தா கல்தா, அதாவது சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியரன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. கேள்விகள் ஆரம்பிச்சிடலாமா சார்? ஆரம்பிங்க. ஓகே, முதல் கேள்வி தாளம்பூர்ல இருந்து சுரேஷ் பாபு கேட்கிறார். திமுக 40 எம்பிகளும் ராஜினாமா செய்யட்டும், நான் தயார்தான் என்று சவால் விடுகிறாரே துரை வைகோ எம்பி. அவர் அப்பப்போ இருக்கேன்றதை காமிச்சுக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, திமுகவில் அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்கிறாருன்னு இதுதான். என்னன்னு கேட்டால், அவங்க கேட்குறாங்கல்ல திமுகவில், நீங்கள் எங்கள் கூட்டணியில் நின்று தானே போனீங்க, அங்கே போய் நின்று திமுக வந்து வைகோவும் திமுக ஊழல் பெருச்சாளி அப்படின்னு வைகோ பேசினார். அப்புறம் இதையே இப்போ சொல்கிறீங்க, அப்போ சொல்லலைன்னு சொல்லி நேர்வுகள் கேட்டபோது தான் கோவமாக வந்து தலையில் இந்த முண்டாசெல்லாம் கட்டிக்கிட்டு கோவமாக பேசினார். அதுக்கு தான் அது. அதுக்கப்புறம் அதுக்கு அவர் கொடுத்த நியாயப்படுத்தல் எப்படின்னா, அப்போ கூட்டணி தர்மத்துக்காக பேசாமல் இருந்தாராம். அப்போ கூட்டணி தர்மத்துக்காக ஊழல் பெருச்சாலியாக இருந்தாலும் பெருச்சாலியோடு நானும் சாக்கடையிலேயே இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு பேர். அந்த சாக்கடையில் பெருச்சாலி என்று அவர் தான் சொன்னார், நம்ம சொல்லலை. ஆமாம், பெருச்சாலி எங்கே இருக்கும்? சாக்கடையில் தான் இருக்கும். அது வந்து நமக்கு இயல்பாக தெரியும். அப்போ பெருச்சாலி இருக்கக்கூடிய சாக்கடையில் நீங்களும் வந்து இருந்தீர்கள். அப்பொழுது வந்து நான் வாயை திறக்கவில்லை, ஏனென்றால் அது கூட்டணி தர்மம் அப்படின்னு இப்போ சொன்னீங்கன்னா உங்களுடைய தரம் என்னங்கிறது மக்கள் யோசனை பண்ணுவாங்க. இவர் துரை வைகோ வந்து அப்போ தான் கேள்வி கேட்டாங்க, இந்த 2 பேர் எம்எல்ஏ அவங்கள வந்து நீங்கள் விட்டுட்டு வந்துருங்க, இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சுக்கலாம். வாயை விட்டு மாட்டிக்கிட்டார்ல முதல்வர் விஜய சொல்லியிருக்காரு, நானே வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா சட்டப்படி அது வந்து குதிரை பேரமாக வரும்.
ஆர்எஸ் பாரதி அவர்கள் கவர்னரிடம் சென்று இப்போ இந்த எம்ஆர் விஜயபாஸ் கூட அப்படித்தான் சொல்லியிருக்காரு. தாவேக்கா தான் என்கிட்ட வந்து அணுகுனாங்கன்னு முதல் தடவை சொன்னார். இப்போ கேட்டால் வந்து இல்லை நானாக தான் வந்தான்ட்டார். ஏன்னா அது மறுபடியும் அங்கே திமுக சைட்லேருந்து இது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டவுடன் அந்த மாதிரி அந்த 2 எம்எல்ஏவை என்ன கேள்வி கேட்டாங்க வைகோவை, எங்களை மட்டும் உதயசூரியன் சின்னத்தில் நின்னாலும் அதிலிருந்து ராஜினாமா பண்ண சொல்லி இடைத்தேர்தல் அவர் கொடுப்பாரா இல்லையான்னு தெரில, விஜய் நம்பி வர சொல்கிறீங்க, நாளைக்கு அவர் கொடுக்காம விட்டார்னா ஜெயிக்காமல் போயிடுச்சுன்னா நாங்கள் வரமாட்டேன்ட்டாங்க. ஆமாம், அது அது சோபா ஜெயித்ததா, சேர் ஜெயித்ததா, நாற்காலி ஜெயித்ததா அப்படின்னு வந்து நம்ம டேபிள் ஜெயித்ததாலாம் நம்ம பார்க்க முடியாது. எல்லாம் ஒரே தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் ஒரே ஃபர்னிச்சர் ஷோவாக இருக்குது. அந்த மாதிரி அப்போ அந்த 2 எம்எல்ஏவை என்ன கேள்வி கேட்டாங்கன்னா வைகோவை பார்த்து, எங்களை ராஜினாமா பண்ண சொல்கிறீங்களே, உங்கள் பையன் எம்பி ஆனார், அவர் திமுக கூட்டணியில் இருக்கும்போது தானே எம்பி ஆனார், அவரை ராஜினாமா பண்ண சொல்ல வேண்டியதுனா இவர் என்ன பண்ணார், பொதுக்குழுக்கே போகாமல் விட்டார். யார்? துரை வைகோ புதுக்கோட்டை போயிட்டார் அன்னைக்கு. ஆமாம், அங்கே போனால் வந்து எங்கேயாவது ராஜினாமா பண்ண சொல்லி கேள்வி கேட்டு ஒரு சிக்கல் வந்துருமோ, நிருபர்கள் கேட்பாங்களோன்னு. இப்போ அதுக்கு பதில் சொல்கிறார். திருப்பி நிருபர்கள் கேட்குறாங்க, அதுக்காக என்ன பதில் சொல்கிறாரு, நாயகன் கமல்ஹாசன் மாதிரி அவங்கள நிறுத்த சொல்லுங்க, நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 40 பேர் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் ராஜினாமா பண்ணுறேன். ஏன்னா அந்த 40 பேருக்கு ஒரு ஓட்டு இருக்கான். ரைட்டு, நான் என்ன சொல்கிறேன், அவங்க 40 பேர் இப்போ ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் என்ன இருக்குது? மாநில ஆட்சி என்பது வேறு, பாராளுமன்ற உறுப்பினர் என்பது வேறு. இது வேறு அமைப்பு, அது வேறு அமைப்பு. இது மாநில அமைப்பு, அது மத்திய அமைப்பு, தேசிய அமைப்பு. அங்கே வந்து நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் 40 பேர் இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் கூட்டணி மாறிட்டீங்கன்னா நீங்கள் வந்து திமுக ஆட்சி, அதாவது திமுகவுடன் இணைந்து கூட்டணியில் நின்று தான் தேர்தலில் வெற்றி பெற்றீர்கள். நீங்கள் ஏன் ராஜினாமா பண்ணலன்னா அந்த 40 பேர் ராஜினாமா பண்ணணும் திமுகவில். அவங்க எதுக்கு பண்ணணும்? பாராளுமன்ற தேர்தல் இன்னும் வரலையே, வரும்போது அவங்க வந்து வேணா மறுபடியும் அதே வேட்பாளர் கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. அதான் சொல்கிறேன், சும்மா வந்து அப்படியே இந்த நாயகன் செயலில் ஏதோ சொல்லிட்டு சொல்லணுமேன்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான். ரைட் சார். ஒரு அடுத்ததாக மயிலாடுதுறையிலிருந்து நடராஜன் கேட்கிறார், தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கண்டியூரில் உள்ள பிரம்ம சிரகண்டீஸ்வரர் கோவில் நிலத்தில் ஈவேரா சிலை அறநிலையத்துறை அனுமதி இன்று நிறுவப்பட்டுள்ளது. இது என்ன ஆச்சரியம்? ஸ்ரீரங்கத்தில் தூக்கி வச்சிருக்காங்க. இது அறநிலையத்துறை அனுமதியோடையே வந்து வாசல்லையே வந்து உட்கார வச்சு கடவுளை நம்புவோம் காட்டுமிராண்டின்னு போட்டது திமுக ஆட்சியில் தான். கடவுளை நம்புவோம் காட்டுப்பிராண்டி என்று இந்து மத மக்களுடைய மனம் புண்படும்படி நீங்கள் பெரியார் சிலையை வந்து ஒரு பூங்காவில் வைங்க, ஒரு டிராஃபிக் இதில் வைங்க, ஐலாண்டில் வைங்க, ஒரு பொது இடங்களில் வைங்க, அது உங்களுடைய இதே நீங்கள் முரசொலியில் அவரை பற்றி கண்ணாமுன்னான்னு கொச்சையாக எழுதினதெல்லாம் எல்லாருக்கும் மக்களுக்கு இந்த அட்லீஸ்ட் இப்போ எங்களை மாதிரி தலைமுறையில் ஞாபகம் இருக்குது. ஆனாலும் நீங்களே இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பிம்பத்திற்காக அவரை வந்து தந்தை என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். அதெல்லாம் கூட அரசியலில் போகிறவங்க யாரும் வந்து இன்றைக்கி வந்து வாக்காளர்களில் எத்தனை சதவீதம் வந்து கடவுள் மறுப்பாளர்கள், உண்மையான கடவுள் மறுப்பாளர்கள். கடவுள் மறுப்பாளர்களே 1% தான் இருப்பாங்க. அதுலேயும் உண்மையான கடவுள் மறுப்பாளர்னால் இன்னும் மோசமாக தான் இருக்கும். நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு புரியும். என்னென்னா கோயில் நிலத்தில் வந்து அவருடைய சிலையை அனுமதி இல்லாமல் வச்சுருக்காங்க. நான் வந்து அந்த சிலையை வைத்தவரை வன்மையாக கண்டிக்கிறேன். கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததற்காக என்பது ஒரு புறம் இருக்க, மற்ற இடங்களெல்லாம் கோயில் வாசலில் பெரியாரை அமர்ந்த நிலையில் உட்கார வைத்திருக்கிறார். இந்த இடத்துல வந்து நின்ற நிலையில் கால் வலிக்குமா? ஈவேரா பெரியாரை வந்து நின்ற நிலையில் வந்து இப்படி நிறுத்திட்டீங்களே. வழக்கமாக ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்க டீச்சர், நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன், பெரியார் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, அவருடைய கருத்துக்களோடு நான் மாறுபாடு உண்டு, ஆனாலும் அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு. அவர் வந்து ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, ஏதோ எழுதி போடும்போது நடுவில் குறுக்காங்க பேசிக்கிட்டு இருக்கான், ஏதோ வம்பு பண்ணிட்டுருக்கானு, கொஞ்ச நேரம் ஏந்து நெல், அது ஒரு தண்டனை. உட்கார்ந்து இருக்கிற மாணவனை எழுந்து நிற்க சொல்வது என்பது கூட ஒரு விதமான தண்டனை. இல்லை அப்படி யாரும் நினைத்து விடக்கூடாதே என்பதற்காக நம்ம சொல்கிறோம். வழக்கமாக கோயில் வாசலில் அவரை உட்கார வைத்து என்ன கஷ்டம், நம்ம தமிழ்நாட்டு கோயில் வாசலில் உட்கார வச்சா வேற மாதிரி சொல்கிறான், நின்னா வேற மாதிரி நம்ம மாதிரி. அப்போ நின்னா வந்து வேற மாதிரி ஒரு அர்த்தம் வருது.
ஆனால் இதெல்லாம் தாண்டி அறநிலையத்துறைக்கு சொந்தமானது கூட இல்லை கோயில். அவங்க நிர்வாகம் தான் பண்ணுறாங்க, அதுவும் கணக்கு நிர்வாகம் தான். உச்சநீதிமன்றத்தில் அவங்க அனுமதி வாங்காமே வச்சுருக்காங்களேமே சார். ஆமாம், அதுதான் திமுகவோ திகாவோ அவங்க தானே வச்சுருக்கணும். வச்சுருந்தா திமுக வைக்கணும், இல்லை திக வச்சுருக்கணும். இன்றைக்கி தாவேகா வச்சா வந்து அவங்க வந்து வழக்கமாக ஒரு சிலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரு 5+2 7 +1 8. அவங்க 5 பேர் அந்த ஐகான், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அண்ணாதுரை, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 சிலை எல்லா இடத்துலையும் ஒரு பேக்கேஜாக வைக்கணும். 8 சிலை வைக்கணும்னா அது எக்ஸிபிஷன் மாதிரி ஆகிடும். ஆனால் இது தாவேகா வைத்திருக்க வாய்ப்பில்லை, திமுக பீரியடில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயா இருந்தாலும் ஒரு கோயில் நிலம் என்றாலே அது வந்து ஏதோ இளிச்சவாய நிலம், அப்படி இந்து என்றாலே இளிச்சவாயன் என்ற எண்ணம் திராவிட ஏற்படுத்தி விட்டது என்பது வருந்தத்தக்கது. ஓகே சார். அடுத்ததாக நங்கநல்லூரிலிருந்து பரமேஷ் கேட்கிறார், இன்னும் 20 ஆண்டுகள் விஜய் ஆட்சி தான் என்கிறாரே அமைச்சர் ஆனந்த். யார்? நம்ம இவர் புஷி ஆனந்த் என்று அன்புடன் அழைக்கப்படும் ஆனந்த். ஆமாம், எஸ். இன்னும் 20 ஆண்டுகள். ஏன் இந்த கரூர் மேடையில் இவர் வந்து அழைக்கவே இல்லை, இவர் காருக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தார்னு ஒரு வலைதள செய்தி. அவர் கண்ணீர் விட்டு கொஞ்சம் வலைதளத்தில் கொஞ்சம் பில்டப்லாம் கொடுப்பாங்க. அவர் வந்து காரில் உட்கார்ந்துருந்தார்னா வருத்தத்துடன் உட்கார்ந்துருந்தார், விசும்பி அழுதார், தேம்பி அழுதார். கொஞ்சம் கூட கொஞ்சம் மசாலாலாம் கலப்பாங்க, உப்பு மசாலாலாம். இந்த வலைதளத்தில் உள்ள வழக்கமான ஒரு விஷயம். ஆக கரூரில் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து எதனாலேயே அவர் பேரில் வந்து அந்த எஃப்ஐஆர் இருக்கிறதுனால 3 பேரில் ஒருத்தர் அந்த மதியழகன், அந்த உள்ளூர் நிர்வாகி, அப்புறம் இவர், அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார். அதனால் வந்து இவர் வந்து ஒரு கால மேடையில் உட்கார வச்சா அது ஒரு சங்கடம் வருமோன்னா, அந்த மதியழகனை வந்து முதல்வர் வந்து உள்ள நுழையும் போது அவர் வந்து வரவேற்கிறார், அவரை கட்டி தழுவி மேடை கூட்டு போகிறார். ஸோ அப்போ இந்த எஃப்ஐஆரில் இருப்பதனால் அவர் ஒதுக்கப்படவில்லை. இப்போ எதனால் ஒதுக்கப்படுகிறார் என்று தெரியவில்லை, ஒதுக்கப்படுகிறாரா என்றே தெரியவில்லை. இல்லைன்னா அவர் வந்து அன்றைக்கி விழாவுக்கு வராமல் காருக்குள்ளே அமர்ந்திருந்தார் என்ற செய்தி உண்மையாக இருந்தால் அதன் பின்னணி நமக்கு புரியவில்லை. ஒரு கால் இந்த மாதிரி வந்து நம்மளை ஒதுக்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்கணும், இன்னும் 20 வருஷத்துக்கு விஜய் தான் அப்படின்னு சொன்னோன்னா விஜய் இதை படித்தோன்னா ஆமாயா புஷி ஆனது காருக்குள்ளேயே உட்காந்தாரு, நம்ம கூப்பிட மறந்து போயிட்டோமே, அடுத்த விழாவில் கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுட்டு கூப்பிடணுமேன்னு நினைவுபடுத்துகிறாரோ நம்ம. அடுத்த 20 ஆண்டுகள்னு அது வாக்குமாக இப்போ விஜயோடைய பிறந்தநாள், அவர்கள் முதல்வருடைய பிறந்தநாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிரந்தர முதல்வர், தமிழக மக்களின் நிரந்தர முதல்வர் விஜய். யாருமே மனிதனே பூமியே நிரந்தரம் கிடையாது, மனிதன் யாருமே ஆணோ பெண்ணோ நிரந்தரம் கிடையாது. நிரந்தர முதல்வர் என்று ஜெயலலிதாவை வந்து அதிமுகவினர் அந்த காலத்தில் சொன்னாங்க. இன்னைக்கு அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குற அளவுக்கு அதிமுகவுடைய நிலை இருக்குது. இது வந்து நம்ம வந்து அதே மாதிரி நிலை விஜய்க்குன்னு சொல்லி நம்ம வந்து அந்த ஒப்பீடு வந்து அதற்காக இல்லை. இந்த உலகில் யாருமே நிரந்தரம் இல்லை. அரசியலில் அதே மாதிரி ஒரு காலத்தில் ஓகோ என்று இருப்பவர் ஒரு காலத்தில் கெஜ்ரிவால் ஓகோன்னு இருந்தார், இப்போ எங்கே போயிட்டார்? மம்தா பானர்ஜி ஓகோன்னு போனாங்க, இன்றைக்கி வந்து அவருக்கு மீது பல வழக்குகள். ஒரு ஹெலிகாப்டர்லாமே அந்த அம்மா வந்து விமான ஹெலிகாப்டர்லாம் ஊழல் செய்த பணத்தில் ஒரு கம்பெனியை போட்டு, பினாமி கம்பெனி ஒன்று போட்டு, மம்தா அவர்கள் நம்ம வந்து இது ஞாபகத்தில் வரும்போது சொல்கிறோம், அரசியல் வந்து எப்படி ஒரே சமயத்தில் இந்த ஜெயண்ட் வீல் இதில் எக்ஸிபிஷனில் இருக்குமே, மேலே போகும் கீழே வரும், அந்த மாதிரி விமானம் ஹெலிகாப்டர்லாம் வந்து வாங்குவதற்கு ஊழல் செய்து ஒரு கம்பெனி என்னமோ ஒரு கேர்வெல்ல என்னமோ ஒரு கம்பெனி போட்டு ஏவியேஷன்னு அந்த கம்பெனி மூலமாக அந்த விமானங்களை வாங்கி அதே விமானங்களை ஹெலிகாப்டரை இந்த கட்சிக்கு வாடகைக்கு கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த ஒரு கட்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் யாருன்னு தெரியும். அவங்களே வந்து ஒரு இடத்த வந்து வாங்குவாங்க, வாங்கிட்டு அது அரசுக்கோ இல்லை யாருக்கோ வாடகை கொடுப்பாங்க. கரெக்டு. ஒரு விமானம் இப்போ பரந்தூரில் விமான நிலையம் வருதுன்னா அவங்க 2000 ஏக்கர் வாங்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு வந்து அதை கொள்முதல் செய்யும்போது 5 பங்கு 10 பங்கு விலை வரும். இது ஒரு ஊழல் ஃபார்முலா. இது இப்போ தமிழ்நாடு இருக்குது, எல்லா மாநிலங்களையும் இருக்குது. அதை போட்டு இப்போ மாட்டியிருக்காங்க, இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களே ஊழல் பண்ணி பணம் போட்டு விமானம் ஹெலிகாப்டர் வாங்கி அப்புறம் கட்சிக்கோ அரசுக்கோ அதை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது. இப்படி பண்ணி இது பெரிய வழக்காக இருக்குது. எப்போ வேணாலும் மம்தா பானர்ஜி கைது செய்யப்படலாம்ங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படி ஆண்டவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்?
அரசியலில் எதுவுமே நிரந்தரமில்லை. அந்த வகையில் நம்ம 20 ஆண்டுகள் அவர் தான் வந்து முதல்வராக நீடிப்பார் என்று அவர் சொல்வது அவருடைய விருப்பம். அதே சமயத்தில் அவருக்கு ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கிறது, இல்லை எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் சொல்கிறார். அதை தாண்டி மக்களுக்கு அந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இருந்தால் எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் தொடரலாம். ஓகே சார். அடுத்தாக நெல்லையிலிருந்து நல்ல கண்ணு கேட்கிறார். மலேசியாவில் களமிறங்கும் உலகின் முதல் ஏஐ பிரதமர் இதுபோல் தமிழகத்திலும் வருமா? இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். மலேசிய பிரதமர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஏஐ பிரதமர்னு ஒன்று உருவாக்கிட்டார். அதான் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து சிஎம் செல்லுன்னு சொல்கிறோம்ல. ஆமாம். சிஎம் செல்லுக்கு நம்ம வந்து பொதுவாக அது திமுக, அதிமுக, இப்போ தாவேகா எல்லா ஆட்சியிலையும் இருக்குது. சிஎம் செல்லுக்கு ஒரு புகார் கடிதம் போடுறீங்க, எனக்கு பட்டா வரல, எங்கள் இடத்துக்கு ரோடு போடல, இல்லை ஏதோ ஒரு அந்த மாதிரி ஏதோ குறைபாடுகள், எங்கள் இதுக்கு குடி தண்ணீர் வரல, இதாக தானே பொதுவாக இருக்கக்கூடியது அடிப்படையில். அது மாதிரி அனுப்பிச்சா அந்த ஏஐ பிரதமர் அவர் என்ன செய்வார் என்றால், உண்மையான பிரதமர் அவர் வேலையை பார்த்துட்ருப்பார். இந்த ஏஐ பிரதமர்னால் அது சாஃப்ட்வேர். அது என்ன செய்யும்னா இந்த புகாருக்கு அதை எடுத்துக்கொண்டு எந்தெந்த துறைகள்லாம் வருது, சில விஷயங்களில் போக்குவரத்து துறை வரும், நெடுஞ்சாலைத்துறை வரும், குடிநீர் துறை வரும், இல்லை 2-3 துறை மாநகராட்சி வரும், எல்லாமே கலந்து ஒரு 2-3 இணைந்து வரும். எல்லா துறைகளுக்கும் தானே இந்த புகார் அனுப்பிச்சு அதற்கு என்ன நடவடிக்கை என்பதையும் வந்து கண்காணித்து அந்த புகார் சரியாக குறைபாடு நிறைவேற்றப்பட்டதா என்று கவனித்து மறுபடியும் அந்த புகார் அளித்தவருக்கு ஐயா உங்கள் குறை இந்த தேதியில் இப்படி இந்த வகையில் தீர்த்து வைக்கப்படுகிறது பட்டுவிட்டது என்பதை சொல்கிற வரைக்கும் அந்த ஏஐ வந்து வேலை செய்யும். ஏஐ வேலை செஞ்சால் அது ஏஐ பிரதமர் என்றால் என்ன அர்த்தம்? பிரதமர் வேலை செய்வதாக அர்த்தம். பிரதமர் வந்து எல்லா கடிதங்களையும் கவனிக்க முடியாது, எல்லா விஷயத்துக்கும் வந்து கவனிங்கள் அப்படின்னு நோட் போட முடியாது. ஏன்னா வரக்கூடிய ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான புகார்கள், குறைபாடுகள், கோரிக்கைகள் வரும். இப்படியெல்லாம் வந்து அரசு வேலை வேணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். இதற்கு ஒரு ஏஐயில் உருவாக்கி இதை உலகிலேயே முதல்ல ஒரு பரிசோதனையாக செய்து இது ஓரளவுக்கு வெற்றி பெற்றதாக சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் எனக்கு என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஏஐ நோக்கி போகாமல் நன்றி சொல்லணும் தொகுதிக்கு அப்படின்னா, முதல்வர் போலவே ஒருவருக்கு வந்து வேடமிட்டு டூப் ஒருத்தரை போட்டு அவர் வேனில் நிற்க வச்சு கூப்பிட்டு போகிறாங்க குளத்தூரில். அது குளத்தூரில் வெற்றி பெற்றவர். அது மாதிரி இன்னொரு இடத்துலையும் நடந்திருக்கு. இப்போ உலகம் வந்து ஏஐ நோக்கி சென்று கொண்டு இருக்கும் பொழுது நம்ம இன்னும் இந்த டூப் போட்டு வேஷம் போட்டு இப்படியிலே இருக்கிறோம். என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல திட்டமாக தெரிகிறது. முதல்வர் விஜய் அவருக்கும் இதன் மூலமாக நம்மளுடைய சேனல் மூலமாக நம்ம வந்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். அவர் வரைக்கும் போகுமான்னு தெரியலையே. நம்ம இடையில ஸ்டாப் ஆயிருன்றீங்களா? நான் இதுக்காக வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் வந்து யாருடைய பக்கத்து வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு பார்த்து அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அவர் முதல்வருக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கிட்டோம். அது தெரிஞ்சு இப்படி ஒரு சிஸ்டம் வந்தால், இது ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் தானே. இதுக்குன்னு ஒரு டீம் போட்டு ஒரு கமிட்டி போட்டால் இப்போ இல்லைன்னா 6 மாதத்துலையாவது கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வந்தால் பொதுமக்களுடைய பல புகார்களும் குறைபாடுகளும் தானாக லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் நிறைவேற்றப்படும். ஆட்சிக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படும். அப்போது அந்த மாதிரி ஏற்பட்டால் அவர் புஷி ஆனந்த் அமைச்சர் சொல்கிற மாதிரி 20 ஆண்டுகள் கூட வந்து இல்லை 30 ஆண்டுகள் கூட அவருடைய ஆயுளையும் மக்களுடைய விருப்பத்தையும் பொறுத்து அவர் ஆட்சி செய்யலாம். ஒரு நல்ல விஷயங்கிறதுனால இது ஒரு எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயம் என்றால் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு உதாரணம். அடுத்ததாக திண்டுக்கல்லிருந்து தேவராஜன் கேட்கிறார். திருப்பூரில் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சியில் குறைவான ஆடைகளுடன் பெண்கள் மேடைகள் ஆபாச நடனம் ஆடியிருக்கிறார்களே. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, இதுதான் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். இந்த போன கேள்வியில் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அதுதான் சொல்கிறோம். அது வந்து திருப்பூரில் வந்து ஒரு ரோட்டரி கிளப் இருந்துச்சு. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு காலத்தில் ரோட்டரி நிறுவனம் என்பது ஒரு சேவைக்காக பெயர் பெற்ற நிறுவனம். லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி, இன்னர் வீல், டைனர்ஸு, இந்த மாதிரி நிறையா இருந்தது. அவர்கள் மூலமாக மாற்றுத்திறனாளிக்கு உதவி, ஏழைகளுக்கு உதவி, கல்வி உதவி, இந்த மாதிரி பொதுமக்களுக்கு வந்து அரசாங்கம் செய்ய முடியாத இல்லை செய்ய முன்வராத இல்லை பற்றாத விஷயங்களை அவங்கள வசூல் பண்ணி நன்கொடையாளர்களை வைத்து செய்வார்கள்.
அதில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வசதியானவங்களாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு பதவியில் இருந்து அந்த பதவியை வைத்து அவர்கள் 4 பேர்கிட்ட நன்கொடை கேட்டால் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு விழாவில் செங்கோட்டையன் அமைச்சர் அவர்களை வந்து பிரதம விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள். அந்த விழாவில் கூட்டம் சேர்க்கறதுக்காக முதல்ல குறைந்த ஆடைகள்னால் நம்ம அது இதுன்னு சொல்லி நம்ம ஜனங்களுக்கு தெரியாதா, இந்த கோயிலில் ரெக்கார்ட் டான்ஸுன்னு சொன்னால் கரெக்டாக புரியும், திருவிழாவில் ரெக்கார்ட் டான்ஸுன்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு கரெக்டாக புரியும், குத்தாட்டம் போடுறது அந்த மாதிரி போட்டு 3 பெண்களை ஆட விட்டு கூட்டம் சேர்வதற்காக. ஏன்னா அமைச்சர் வரும்போது கூட்டமாக இருக்கணும்ல, அப்போ தான் எனக்கு கெத்தாக இருக்கும். இது அமைச்சர் கலந்து கொள்ளும் விழா என்றாலே ஒரு வகையில் அது அரசு விழா தான். கரெக்ட். அது அமைச்சர் என்ற முறையில் கலந்து கொள்கிறார். தாவேகா கட்சி விழான்னா அது கூட வேற. அதுலேயும் வந்து ரோட்டரி என்பது ஒரு என்ன மதிப்புள்ள ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு. அவர்கள் இப்படி செய்கிறார்கள், அவர்களாக இப்படி செய்தார்களா, இப்படி செய்ய வைக்கப்பட்டார்களா? ஏன்னா பொதுவாக ரோட்டரிக்கு இருக்கிற மரியாதையில் இப்படி அவங்களா செய்வாங்களா நமக்கு தெரியல. செய்திருந்தால் அவர்கள் செய்தாலும் தவறு தான். ஆனால் அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளும் விழாவில் இப்படி நடக்குதுன்னா அமைச்சரை சுற்றி உள்ளவர்கள், அமைச்சர் தரப்பு இதை முன்கூட்டியே அறிந்து இதை தவிர்த்திருக்க வேண்டும். குறைவான ஆடைகளுடன் ஒரு ஆபாச நடனம் அமைச்சர் கலந்து கொள்ளும் விழாவில் என்றால், அமைச்சர் செங்கோட்டையன் உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஜெயலலிதா ஆட்சியில் வந்து அவருடைய குடும்பத்தினரே போய் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து ஏதோ கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதோ காரணம் சொல்லி அவர் நீக்கப்பட்டார். அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் மறுபடியும் வந்து அவர் அமைச்சரானார். அந்த சமயத்தில் அரசியல் புரிந்தவர்கள், அரசியல் தெரிந்தவர்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரியும். அப்போது இந்த அரைகுறை ஆடைகள் மேடையில் வந்தது அமைச்சருக்கு அழகல்ல என்று சொல்லி நிறுத்திக் கொள்வோம். ஓகே சார். அடுத்ததாக பம்மல்ல இருந்து மாதவன் கேட்கிறார், அரியலூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவிகள் மீது தடியடி நடத்திய காவல்துறை. என்ன ப்ரோ இது? தாய்மாமன் ஆட்சியில் இப்படியா? இதுதான் மக்கள் ஆட்சியா? கொஸ்டின் மார்க்காக போட்டிருக்காரு. இல்லை, கரெக்டு. நம்ம வந்து டாஸ்மாக்கு எதிராக போராட்டம் செய்கிற மாணவிகள் பள்ளிக்கு பக்கத்தில் இருந்திருக்கும். ஏன்னா அந்த வீடியோ நான் பார்த்தேன். அவர்கள் சீருடையில் இருக்கிறார்கள் அந்த மாணவிகள். அப்படின்னா அந்த பள்ளிக்கு பக்கத்தில் எங்கேயோ டாஸ்மாக் இருக்குது. 717 வந்து மூடினதாக ஒரு விஜய் அவர்கள் முதல்வர் சொல்கிறார், முதல்வர் தரப்பு சொல்கிறது, அமைச்சர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதில் வந்து பல மூடப்படவில்லை என்று அண்ணாமலை அவர்களே பேசியிருக்கிறார். அந்த போதை ஒழிப்பு மாநாட்டிலே, அது அந்த பொள்ளாச்சி மாநாட்டில் கூட பேசியிருக்காரு. பல எங்கெங்கெல்லாம் ஒரு 5-6 மாவட்டங்கள் சொல்லி இங்கெல்லாம் மூடலன்றார். பெசநகர்லாம் சொல்லி சென்னையை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஐயா கஸ்தூரிபா நகரையும் சேர்த்துங்க, நான் வாழும் கஸ்தூரி நீங்களும் உங்கள் பங்குக்கு. ஆமாம் ஐயா, எங்கள் பகுதியை விட்டுட்டீங்களா அண்ணாமலை, நியாயமா? பெசநகர்னால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, அதை சொல்லிட்டீங்க. எங்கள் ஏரியாவில் வந்து மூடிட்டு 3ஆம் நாள் திறந்துட்டாங்க. மூடவே இல்லைன்னா அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லலாம். மூடிட்டாங்க 717 வருதுன்னு சொல்லி. ஒரு 2 நாள் 3 நாள் பொறுத்து மறுபடியும் நடக்குது. இன்னி வரைக்கும் ஜேன்னு கும்பல் கியூ நிற்குது. வண்டி தாண்டி போக முடியாத அளவுக்கு கியூ நிற்குது. அதுவும் சனிங்க அந்த வீக்கெண்டில். அப்படி நம்ம வண்டி எதுவும் நிற்கலையே? எங்கே நம்ம வண்டி எதுவும் நிற்கலையே? நம்ம வண்டி அந்த இடத்துல பிரேக்கே பிடிக்காது, குடி வரைக்கும் வேறு பக்கமாக போயிடும். ஏன்னா அது ஒன்றும் இல்லை, அவன் இருக்கிற ஆர்வ கோளாறுல ஏய் திருசக்தியார் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டில் வரும். கடையை மூட சொல்கிறியா நீங்கள்? நீங்கள் கடையை மூட சொல்கிறீங்க, எங்களுக்கு எதிரி அது வேறு விதமான ஒரு சூழல் வந்து விடக்கூடாது. ஏன்னா டாஸ்மாகை எதிர்த்து மாணவிகள் போராடுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து குட்டீஸ்ன்னு சொல்கிறீங்க, ப்ரோன்னு சொல்கிறீங்க. அதனால தான் அவரும் வாசகரும் ப்ரோன்னு கிண்டலாக கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி அவர்கள் போராடும் பொழுது அவர்கள் மீது தாக்குதல், தடியடி காவல்துறை செய்கிறது என்றால் இதுதான் மாற்றமா? நீங்கள் அப்படி இருந்தால் என்ன செய்யணும்? அங்கே உள்ள ஆட்சியரோ இல்லை காவல்துறை அதிகாரியோ இல்லை அரசு துறை யாரோ ஒரு மூத்த அதிகாரியோ அந்த மாணவர்களை சந்தித்து, மாணவிகள் மாணவர்கள் இவர்களை சந்தித்து உங்களுடைய கோரிக்கையை வந்து நிச்சயமாக முதல்வர் கல்வித்துறைக்கு கொண்டு போய், முதல்வர் அலுவலகம் வரைக்கும் கொண்டு போய் விரைவில் எங்களுக்கு இவ்வளோ நாள் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் அது செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் தேர்தல் சொல்லி அவர்களை அனுப்பி வைக்க சொல்லலாம். அதை மீறி அவர்கள் ஒரு கால் வந்து அப்படி சொல்லியும் போராட்டம் பண்ணலாம். போராட்டம் பண்ணுவது எல்லாமே வந்து வன்முறை அல்ல.
வன்முறையாக போகிற மாணவிகள், பள்ளியில் படிக்கும் மாணவிகள், அதுவும் என்ன ஒரு ரொம்ப பேர்லாம் இல்லை, 500 பேர் 1000 பேர் இல்லை, கம்மி தான். ஒரு சில பேர் எல்லாம் சின்ன பிள்ளைங்களா தான் இருக்குது பார்க்க. ஒரு 13-14 வயசு தான் இருக்கும். அவர்கள் என்ன வன்முறையில் ஈடுபட்டு விட போகிறார்கள்? சீருடையில் வேறு இருக்கிறார்கள். அவர்களை ஒரு காவல்துறையால் ஒரு என்ன சொல்கிறது, உளவியல் ரீதியாக கையாள முடியவில்லை என்றால் அதற்கு பெயர் சிங்கப்படையா? சிங்க அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஏதாவது இனிஷியல் போடணுமா? ஆனால் ஆவண்ணான்னு ஏதாவது போடணுமா? இல்லைங்க, அழகிய சிங்கப்படையா, சிங்கப்படையான்றதுக்கு அழகிய சிங்கப்படையான்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் ஒன்றும் தவறாக சொன்னதாக எடுத்துக்க வேண்டாம். சிங்கப்படை அப்படின்னா சிங்கம் எப்போவுமே பேன் கடிச்சிட்டு தான் இருக்கணும்னு அதுக்காக இல்லை. சிங்கம் கம்பீரம். அந்த மாதிரி அதை உளவியல் ரீதியாக கையாண்டு அவர்களை சமாதானப்படுத்தி நடவடிக்கையும் எடுத்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர்களை தடியடி செய்து தாக்குதல் என்பது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. காவல்துறைக்கு முதல்வர் அவர்கள், விஜய் ப்ரோ அவர்கள் காவல்துறைக்கு பொறுப்பாக இருப்பதால் யாராவது இதை பனையூர் சென்று அவருடைய பக்கத்து வீட்டுக்காரரிடம் சொல்லி முதல்வரின் கவனத்திற்கு இதை கொண்டு வர வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட நல்லா சிக்கியிருக்காரு. இல்லைங்க, நம்ம முதல்வர்கிட்ட கொண்டு போனோன்னா எப்படி தான் கொண்டு போகிறது? ஏதோ ஒரு வகையில் கொண்டு போகணும். அதனால் எப்படியாவது கொண்டு போய் அதை சேர்த்து விடுங்கள். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து மதன்ராஜ் கேட்கிறார். புல்வாமா 40 வீரர்கள் படுகொலைக்காக பிரதமர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், அஜித் தோவல், RN ரவி ஆகியோரை தூக்கில் போட சொன்ன NIA அலுவலகம் முன்பு போராட்டம் செய்வதாய் சொன்ன நந்தினி ஆனந்தன் மீது என்ன நடவடிக்கை? அந்த அம்மா இந்த மாதிரி தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, திராவிட ஸ்டைலில் பிஜேபி அல்லது மத்திய அரசை எதிர்த்து பல பதிவுகள் போடுவார்கள். பல பதிவுகள் எல்லை மீறியதாக இருக்கும். நம்ம ஜனநாயகத்தில் யாரை வேண்டுமானாலும் யாரும் நியாயமான முறையில் விமர்சனம் செய்யலாம் என்பது தான் நமது கருத்து. அந்த இதுலேயும் ஒரு நாகரீகம், பண்பாடு இருக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட நபராக ஒருவரை எதுவும் பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் நீதிமன்றம் போன்ற இடத்துல சொல்லும்போது அதற்கான அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு சொல்ல வேண்டும். இவங்க இப்போ சொன்ன பேர்லாம் பாருங்கள், பிரதமர் அமித்ஷா, நிர்மலா சீதாராமனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் தெரில, அதெல்லாம் சொல்லி RN ரவி எங்கேருந்து வந்தார்? அவர் இங்கேருந்து வந்தார். புல்வாமாவில் நடந்துக்கிட்டு தமிழ்நாடு ஆளுநராக இருந்தார். அவர் அஜித் தோவல் அவர்லாம் ரிட்டையர்ட் ஆகியே தேசத்துக்காக உழைக்கணும்ட்டு 20 வருஷமாக வச்சு 80 வயசு ஆகுது. ஆமாம், அவர் புல்வாமாவில் ஒரு வெடிகுண்டு வெடித்து 40 பேர் CRPF வீரர்கள் எதிர்பாராமல் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தார்கள். எத்தனையோ இடத்துல அந்த மாதிரி உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா முன்னெச்சரிக்கையும் தாண்டி நிகழ்வது. அதுக்கு பதிலாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி அந்த தீவிரவாதிகள் கேம்ப்பு, அந்த முகாம்களை அழித்தார் என்பது அது வரலாறு. ஆனால் நிகழ்வு நடந்தது தான். நமக்கு ஏற்பட்ட துயரம் தான். அந்த இராணுவ வீரர்களுக்கு, அது இராணுவத்திற்காக இருந்தாலும் சரி, அவர்கள் குடும்பத்திற்காக இருந்தாலும் சரி, தேசத்திற்கே அது ஒரு இழப்பு. அப்பொழுது எந்த அரசு ஆளுகிறதோ அந்த அரசு மேலும் கவனமாக இருக்க வேண்டும். எத்தனை கவனமாக இருந்தால் கூட குற்றங்கள் நடக்கிறதை பெற தான் செய்யும். அது தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக, எந்த ஆட்சியிலும் குற்றங்களே நடைபெறாத ஆட்சி என்று எந்த ஆட்சியும் இல்லை. எந்த மாநிலத்திலேயோ ஒரு தேசியத்திலேயோ குற்றங்கள் குறைவாக வேணால் இருக்குன்னு சொல்லலாம். இது ஒப்பீடு செய்து இங்கே அதிகம் இங்கே குறைவுன்னு சொல்லலாமே தவிர ஜீரோ குற்றம் என்பது வாய்ப்பே இல்லை. ஏன்னா மனித மனம் என்பது அப்படி வரக்கூடியதில் இந்த அம்மா இவங்க எல்லாரையும் நடு ரோட்டில் தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி NIA வாசலில், அலுவலக வாசலில் போராட்டம். எனக்கு தெரிஞ்சு அப்படி அறிவித்தாங்களே தவிர போராட்டம் பண்ணதாக தெரியல. பண்ணியிருந்தால் கைது பண்ணியிருப்பாங்களோ என்னமோ. என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி பேசும்போதே கைது செஞ்சிடணும். நாட்டு நிறையாண்மைக்கு எதிராக இது. ஏன்னா எனக்கு ஒன்றும் நந்தினி ஆனந்தன் மீது, அவர்கள் மீது எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட வன்மமோ இல்லை எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. ஆனால் இதை மாதிரி தேசத்தின் அவர் எந்த தலைவராக இருந்தாலும் சரி, தூக்கில் போட வேண்டும், கழுத்தை அறுக்க வேண்டும், கழுத்தை அறுத்து மேசையில் வைக்க வேண்டும். இப்படி தான் முன்னால் அந்த மேற்கு வங்காளத்தில் மறுபடியும் அதான் ஞாபகம் வருது. மகுவா மொய்த்ரான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ஏதோ ஒரு மேட்டரில் மோடியின் தலையை வெட்டி மேஜையின் மேல் வைக்க வேண்டும்
பிரதமர் மோடி அப்படின்னு பேசுனாங்க. எப்போ மம்தா ஆட்சியில் இருக்கும்போது அந்த அந்த ஆணவத்தில். இப்பொழுது அவர்கள் வந்து நடந்து செல்லும் பொழுது எங்கேயாவது இந்த கட்சி விஷயமாக போகும்போது எல்லாரும் வந்து முட்டை எடுத்து அடிக்கிறாங்க, முட்டை செருப்பால். இப்போ வந்து மத்திய அரசு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மேற்கு வங்காள பாஜக அரசு, சுவேந்து அதிகாரி முதல்வராக இருக்கிறார் பாஜக, பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அன்றைக்கி அது பேசுவானே, இன்றைக்கி முட்டையால் அடி வாங்குவானே, செருப்பால் அடி வாங்குவானே. அது பேசும்போது நீங்கள் பிரதமரை யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் அரசியல் ரீதியாக. ஆனால் ஒரு பண்பாடு நாகரிகம் தேவை. முதல்வர் வந்து நம்ம ஓட்டு போட்டவராக இருக்கலாம், பிரதமர் நம்ம ஓட்டு போட்டவராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் நாட்டிற்கு முதல்வர், மாநிலத்துக்கு ஒரு முதல்வர், தேசத்திற்கு பிரதமர். அவர் யாராக இருந்தாலும் அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இது மாதிரி அநாகரிகமாக மக்களிடையே ஒரு கலவரத்தை தூண்டுவது போன்ற ஒரு பேச்சுகள் கூட வன்முறை தான். இது வந்து தாவேகா அரசு வந்த பிறகு தான் இப்படி பேசியிருக்காங்க. ஆச்சரியகரமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பாஜகவுடைய கொள்கையுடன் வந்து தாவேகாவுடைய கொள்கை ஒத்து போகலை அப்படின்றது, அது போகாமல் இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ நிதி வேணும்னா அங்கே போய் நம்ம பார்க்கலையா, கேட்கலையா? சில அவசியங்கள் ஜனநாயகத்தில் சட்ட அமைப்புகளில் வருது. அது மாதிரி இதை மாதிரி பேசுவதை வந்து, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பிரதமரை பேசுபவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டு முதல்வரையும் பேசுவார்கள். நம்ம அதையும் தான் கண்டிக்கிறோம். யார் முதல்வர் என்பது ஸ்டாலினாக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும், விஜய் அவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு முதல்வர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் ஒரு கொள்கை ரீதியான விமர்சனமாக இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் அவமானப்படுத்தக்கூடியதை, இந்த மாதிரி ஒரு வன்முறையை கலவரத்தை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பது தான் நமது கருத்து. ஓகே சார், இன்றைய கேள்விகள் எல்லாம் முடிந்தது. காதோடு சொல்லிட்டீங்கன்னா சிறப்பாக முடிச்சிடலாம். காதோடு இப்பொழுது சமீபத்தில் சில அமைச்சர்களுடைய செயல்பாடு வந்து உளவுத்துறை மூலமாக முதல்வருக்கு, உளவுத்துறை மூலமாகவும் மற்ற இது மூலமாகவும் வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு அவர் காதை சென்றடைந்து, அவர் நீங்கள் கேட்பீங்க, சார் பக்கத்து வீட்டுக்காரர் மூலமாக சார்னு கேட்பீங்க. எனக்கு தெரியாது, எப்படியோ போய் சேர்ந்ததுன்னா முக்கியம். எப்படி சேருகிறது என்பது முக்கியமில்லை, சேர்ந்தது என்பது தான் நமக்கு வந்த தகவல். அது சேர்ந்து ஒரு பெண் அமைச்சர் உட்பட 8 அமைச்சர்களுக்கு கல்தா கொடுக்கப்படுகிறது. கல்தானா கல்தா, அதாவது வெளியேற்றப்படுகிறார்கள். அமைச்சர் பதவி பறிபோகிறது 8 பேருக்கு. தாவேகாவே அமைச்சரவையில் 8 பேரை நீக்குவதாக அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவியில் நீக்க முடியாது, அது எம்எல்ஏவாக இருப்பாங்க, எம்எல்ஏ தானே அமைச்சராக வராங்க. 8 பேரை வந்து அதாவது முதல்வருடைய கவனத்திற்கு சென்றிருக்கிறது. இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் சரியில்லை, குறைபாடுகள் உள்ளன, பேசுவதிலோ இல்லை வந்து செயல்பாட்டிலோ சிக்கல்கள் உள்ளன. இது சிலர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு, சிலர் வந்து அதிகப்படியாக ரீல்ஸ் போடுபவர்கள். அப்படின்னாலே உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஆமாம், அதில் ஒரு பெண் உட்படன்னு வேறு சொல்லிட்டேன். அந்த பெண் அமைச்சரிடம் வந்து முதல்வரே வந்து பார்க்கும் பொழுது உன் வேலையை மட்டும் பாருமான்னு சொன்னதாக சில தகவல்கள் வருகின்றன. அது கரெக்டு, அவங்க வேலையை தவிர பாக்கிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது சொல்ல வேண்டியது அவர் கடமை, அவசியம். ஆமாம், அது சொன்னது சரிதான். அந்த மாதிரி 8 அமைச்சர்களுக்கு பதவி பறிபோக போகிறது. இந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து இதையும் பாமக அநேகமாக தாவேகாவுடன் ஆதரவு நிலைக்கு வருகிறது. அவங்களாம் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுக்கு வரல, அது வேறு மாடல், அது சோபா மாடல், அதை விட்டுருங்க. அது இல்லை, இது வந்து ஆதரவு நிலைக்கு வருகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் திருமாவளவன் அண்ணன் வந்து கொஞ்சம் அப்பப்போ திடீர்னு வந்து பதவியை பெற்றுவிட்டதாலேயே பழைய உறவை புறந்தள்ள முடியாது அப்படின்னு ஒரு சமயம் சொல்கிறாரு. ஒரு சமயம் வந்து திமுக எங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று திமுக திட்டமிட்டே சதி செய்ததுன்னு பேசியிருக்கார் முந்தானத்தனமோ. இதையும் சொல்லி அப்படி தோற்கடிக்கணும்னு சதி செஞ்சவங்களோட எதுக்கியா உறவு உங்களுக்கு அப்படிங்கிறது நியாயமாக மக்கள் கேட்கக்கூடியது. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அவருடைய பதட்டத்திற்கு, நர்வஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பதட்டத்திற்கு காரணம் பாமக
தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கான, கூட்டணி என்றால் இந்த ஆதரவு தெரிவிப்பதற்கான, அப்படின்னாலே அது கூட்டணி தானே. நீ அதுக்கு பேர் கூட்டணின்னு வைங்க, தோழமைன்னு வைங்க, ஆதரவுன்னு வைங்க, எப்படினாலும் வைங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும்போது இவருக்கு டென்ஷன் வருகிறது. வழக்கமாக பாமக இருக்கும் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டார்கள். அப்போ வந்து போகிறதா இருக்கிறதா, டு பி ஆர் நாட் டு பி, ஷேக்ஸ்பியருடைய வசனம் தான் ஞாபகம் வருது. டு பி ஆர் நாட் டு பி அப்படிங்கிற ஒரு நிலை வருகிறது. சரி, நம்ம நாட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகலாம். மணியர் சோத்துப்பாரா, அமைச்சர் ஆகிட்டாரே, அவர் வர முடியாது. ஆமாம். அப்புறம் இந்த ஜோதிமணி வைகோ நிலைமை தான் வரும். ஆமாம். அப்புறம் ஜோதிமணி, அந்த ஜோதிமணி, அதாவது விசிகாவில் வந்து வெற்றி பெற்ற ஜோதிமணி, அவர் ஏற்கனவே காங்கிரஸ்காரர். அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்க. அவர் வந்து இது வரைக்கும் நமக்கு காங்கிரஸ்லேயே கொடுக்காது, விசிகாவில் கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னு எம்எல்ஏலேருந்து வருவார். அவ்வளோ சீக்கிரம் அவரை பிரிச்சிட முடியுமா பதவியிலேருந்து? இப்போ அவங்க 2 பேருமே வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தை கதி வந்து சிவசேனா கதி ஆகிடும். மகாராஷ்டிரா சிவசேனாக்கான கதி. அதாவது கட்சி என்ற பெயரை கூட இவரிடம் நிலைக்குமா என்பது தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ எம்எல்ஏப்பா, உங்கள்கிட்ட எவ்வளோ எம்எல்ஏ, மொத்தமே 2 யார் இந்த பக்கமா, அந்த பக்கம்தான் அதுதான் கட்சி. இது இப்படி ஒரு சூழ்நிலை வருது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்பொழுது 8 அமைச்சர்கள் வந்து அதாவது ஏதோ சரியாக செயல்படவில்லை, இல்லை அவர்கள் வந்து அவர்களுடைய உறவினர்கள் மூலமாக ஊழல் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. அப்போ ஊழலுக்கு எதிரான ஆட்சி என்பதை நிரூபிப்பதற்காக இதை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் வருகிறது. பாருங்கள், ஈவன் அந்த புகார் உண்மையா இல்லையான்னு கூட பார்க்கல. புகார் வந்தவுடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், ஏதோ ஒரு காரணம் சொல்லி. அப்போ எடுக்கும்போது பாமகலேருந்து வந்தாங்கன்னா உங்கள் அன்புமணி அவர்களுடைய திருமதியார் சௌமியா அன்புமணி அவர்கள் அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா உங்கள்கிட்ட 4 இருக்குது. 4 எம்எல்ஏ, 5 4 2 விட 4 பெருசு இல்லை? ஆமாம், கண்டிப்பாக இல்லையா? நமக்கு தெரிஞ்ச கணக்கில் அப்படி தான். 2 விட 4 வந்து பெருசு தான். ஸோ அந்த வகையில் முதல் செய்தி, இது 8 பேருக்கு பதவி பறிபோகும் நிலையில் உள்ளது அமைச்சர்கள். அதில் ஒரு பெண் அமைச்சரும் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க போய் என்ன தொழில் பார்ப்பாங்க, அவங்களுடைய தொழில் அவங்க என்ன ப்ரொஃபஷனல் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இரண்டாவது, இந்த பாமக நெருக்கம் என்பது ஒரு விசிகாவிற்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது 2 தான் இதுடைய இன்றைய காதோடு. ஓகே சார், காதோடு மாறுமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மாறுமே. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.